இந்த யோக முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய யோக முறைகளை நம்ம சித்தர்கள் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாசி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோக முறை வந்து ரொம்ப சிறந்த ஒரு யோக முறையாக வந்து நம்மளும் பின்பற்றுறோம். அதே மாதிரி நம்ம சித்தர்களும் வந்து நிறைய வந்து பின்பற்றுறாங்க. அதில் வாசி யோகம், ராஜயோகம், குண்டலினி யோகம், சக்கர யோகம், கிரியா யோகம், இந்த மாதிரி நிறைய யோக முறைகள் வந்து நம்ம இப்போ இந்த வாழ்நாட்களில் வந்து நிறைய பின்பற்றிகிட்டே வரோம். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வாசல் திறந்தால் மட்டும்தான் யோகம் வந்து சித்தியாகும். சுழிமுனா நாடி 10ஆம் வாசல் வழியாக போனால் மட்டும்தான் யோகம் வந்து சித்தியாகும். இந்த மாதிரி நிறைய புதிய புதிய யோக முறைகள் வந்து மாயை சொற்களை சொல்லி நிறைய நமக்கு வந்து மக்கள் வந்து இந்த யோகம் அப்படின்னா என்ன, நம்ம அதை பண்ணால் என்ன பலன்லாம் நமக்கு கிடைக்கும், நம்ம இது செய்யறதுனால என்ன நடக்கும், நம்ம செய்யக்கூடிய யோக முறைகள் கரெக்டாக இல்லையா தெரியலையே, நான் காயக்கல்புன்னு ஒரு யோகம் பண்ணுறேன் அது எனக்கு கரெக்டானு தெரில, குண்டலினி பயிற்சி பண்ணிக்கின்னு இருக்கேன் ஆனால் குண்டலினி பண்ணால் இந்த மாதிரி ஆகும், சூடாகிடும், உடம்புலாம் ரொம்ப ஹீட் ஆகிடும், ஃபைல்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நோய்கள் உண்டாகுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வாசி யோகம் பண்ணால் அல்சர் வந்துடும், இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் ஈடுபட முடியாது, இந்த மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க. ராஜயோகம் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி கிரியா பண்ணால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நிறைய தவறுதலாக பேசக்கூடிய பல நபர்களை நம்பி நல்ல குருமார்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த உன்னத சித்தர்களுடைய கலையை நம்ம என்ன பண்ணுறோம், எது தப்பு எது சரின்னு சொல்லி தெரியாமலே இரவா நிலையும் இனி நாம் பிறவா நிலையும் அடைய வைக்கக்கூடிய இந்த சித்தர்கள் கொடுத்த இந்த சித்தர் கலைகளை நம்ம வந்து தவறுதலாக பின்பற்றிகிட்டே வரோம். சித்தர்கள் கொடுத்த ஓரிரு யோக முறைகளை மட்டும், அதாவது சித்தர்கள் வந்து 8 வகையான யோக முறைகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அஷ்டாங்க யோகம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யோகம் எடுக்கிறாங்க, அதுவும் இல்லை. அது 8 வகையான யோகங்கள். அதாவது என்னென்னா, நம்ம எப்படி 1வது 2வது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக நம்ம படிக்கிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு யோக முறையாக சித்தர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உயரிய யோகமான வாசி யோகத்தை மட்டும்தான் நம்ம வந்து பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசி யோகம் மட்டும்தான் நம்ம வந்து பின்பற்றுறோம். அப்போ நமக்கு அதுக்கு இடையில் பண்ணக்கூடிய அந்த யோக முறைகள்லாம் நம்ம செய்யாததுனால என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நோய்கள் தான் நமக்கு வந்து ஏற்படும். வாசி யோகம் பண்ணும்போதே பல விதமான நோய்கள் வந்து ஏற்படும். மணிமந்திர ஔஷதம் தான் சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்துது. அப்போது ஔஷதம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா, ஔஷதம்னா மருந்து. அப்போ நம்ம யோக முறைகள்னாலேயே நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களையும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். ஆனால் மருந்து அப்படின்ற ஒன்றை சித்தர்கள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம யோகம் பழகும்போதே பற்பல நோய்கள் நமக்கு ஏற்படும். அந்த நோய்களை நம்ம தான் என்ன நோய்க்கான காரணம் என்ன, நம்ம யோகத்தில் என்ன தவறுதல் செஞ்சுருக்கோம், அதுக்கான மருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம குருமார்களுடைய வழிநடத்தல் பிரகாரம் தான் நம்ம யோகமே வந்து பழகணும். ஆனால் பல பேர் வெறும் நான் யோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலான யோகங்கள் பண்ணி பைத்தியக்காரர்களாக அலைவது கூட இந்த யோகத்தினால நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம சித்தர்கள் முறையில் நம்ம பார்க்கணும், நம்ம சித்தர்கள் முறையில் யோகத்தை பழகணும். பல பேர் பல வகையான யோக முறைகளை நமக்கு வந்து கொடுத்துருந்தாலும் அகஸ்தியரும் புலஸ்தியரும் போகரும் காலாங்கிநாதரும் திருமூலரும் கொங்கணவரும் கோரக்கரும் சட்டைநாதரும் பாம்பாட்டியும் மச்சமுனி ராமதேவர் இடைக்காடர் புலிப்பாணி சுந்தரர் சிவவாக்கியர்னு சொல்லிட்டு எத்தனையோ சித்தர்மார்கள், அதாவது நவநாத சித்தர்கள் நவகோடி சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 14 சித்தர்கள் மட்டும் இல்லாமல் நவகோடி சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் கொடுத்த அந்த யோக முறையை நம்ம வந்து பின்பற்றாமல் சித்தர்களாண்ட இருந்து ஒரு சில யோகங்களை திருடி மட்டும் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த யோக முறைகளை தான் இப்போ நம்ம வந்து பின்பற்றுறோம். அப்போ முறையான யோக முறைகளை நம்ம பின்பற்றினா மட்டும்தான் சித்தர் நிலையை அடைஞ்சு அந்த மனித தேகத்திலிருந்து இறைநிலை பெற்று சித்தர் நிலை அடைஞ்சு இரவா நிலை அடையக்கூடிய அந்த சிவத்தோடு நம்ம வந்து கலக்க முடியும். அப்போ நம்ம இதுவரையும் பார்க்கணும் அப்படின்னா, யாருமே முறையாக சித்தர்கள் என்ன கொடுத்தாங்களோ அந்த யோகத்தை யாருமே பின்பற்றதில்லை. சும்மா நானும் ஒரு யோகம் கற்றுக்கினேன், நானும் ஒரு குருமாராண்ட வந்து போயிட்டு இந்த யோக கலையை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இந்த சுழிமுனா நாடியை மட்டுமே வச்சு பல பேர் வந்து பலவிதமாக யோக முறைகளை வந்து சொல்லித்தராங்க. அது எப்படித்தான் எனக்கு ஒன்றுமே புரியல. சித்தர்கள் வந்து 10ஆம் வாசல் திறக்கிறதுக்கு முதல்ல சொல்லக்கூடிய சக்கர தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கர யோகம், குண்டலினி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை பண்ணாவே அந்த 10ஆம் வாசலான சுழிமுனா நாடி வந்து அது வழியாக ஓடும், 10ஆம் வாசல் திறந்துடும்.
ஆனால் 10ஆம் வாசலை மட்டுமே மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய யோக முறைகள் நிறைய குருமார்கள் தவறுதலாக சொல்லித்தராங்க. அது பண்ணுறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய குருமார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க சொல்லித்தர யோக முறை மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லித்தர குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களையும் அவங்களால சரி பண்ண முடியாது. அவர்களை நம்பி இருக்கக்கூடிய சீடர்கள் பல ஆயிரம் பேர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களையும் சரி பண்ண முடியாது. அவர்களாலேயே முக்தி அடைய முடியாது. அவங்கள நம்பி உட்காந்துட்டு இருக்கக்கூடியவங்களாலே முக்தி அடைய முடியாது. யாராலையுமே சித்தர் நிலையை போய் அடைய முடியாது. நம்ம சித்தர் நிலை அடையணும் அப்படின்னா சித்தர்கள் என்ன கொடுத்தாங்களோ அதை பின்பற்றினால தான் நம்ம சித்தர் நிலை அடைய முடியும். முதல்ல நம்ம சித்தர்கள் கொடுத்ததையே நான் பின்பற்ற மாட்டேன். அவங்க கொடுத்த நூல்களை நான் படிக்க மாட்டேன். எல்லா சித்தர்களும் பல நூல்கள் கொடுத்துருக்காங்க. அகஸ்தியரே 1000க்கு மேற்பட்ட நூல்களை நம்ம கொடுத்துருக்காரு. வெறும் சித்தர்கள் சித்த மருத்துவ நூல்களை மட்டும் கொடுக்கல. நமக்கு சித்தர்கள் ஞானக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் ஞானக்கோவை கொடுத்துருக்காரு, புலஸ்தியர் கொடுத்துருக்காரு, ஞானக்கோவை கொடுத்துருக்காரு, திருமூலர் கொடுத்துருக்காரு, காலாங்கி கொடுத்துருக்காரு, நந்திதேவர் கொடுத்துருக்காரு. நவகோடி சித்தர்கள் நம்ம வணங்கக்கூடிய இந்த நவகோடி சித்தர்களும் பூசா விதியும் காலாங்கிநாதர் பூசா விதி, கருவூரார் பூசா விதி, கொங்கணவர் பூசா விதி, கோரக்கர் பூசா விதி, சட்டைநாதர் பூசா விதி அப்படின்னு பூசா விதிமுறைகளையும், அதுக்கப்புறமா ஞான முறைகளுக்காக அகஸ்தியர் ஞானக்கோவை, புலஸ்தியர் ஞானக்கோவை, கொங்கணவர் ஞானக்கோவை, இந்த மாதிரி நிறைய ஞான மார்க்கங்களையும் சித்தர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நூல்களும் இப்போ நிறைய கிடைச்சிட்ருக்கு. மறைபொருளாக இருந்த நிறைய நூட்கள் ஈஸியாக எளிமையாக எல்லாருக்குமே கிடைக்குது. ஆனால் நம்ம அது அதையுமே படிக்க மாட்டோம். என்னுடைய குரு என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் கலை, என்னுடைய குரு என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் யோகம், என்னுடைய குரு என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம பண்ணுறது சரியோ தப்போ தெரியாமலே நிறைய யோக முறைகளை தவறுதலாக நம்ம பண்ணிட்டு வரோம். நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய பதிவுகள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சித்தர்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான நூல் ஆதாரங்கள் என்ன, அதுக்கான பாடல்கள் என்ன, அகஸ்தியர் ஞானக்கோவையில் என்ன கொடுத்துருக்கிறார், எப்படி ஞானம் பழகணும்னு சொல்லியிருக்காரு, எப்படி நம்ம யோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொங்கணவர் என்ன கொடுத்துருக்காரு, காலாங்கிநாதர் என்ன கொடுத்துருக்காரு, போகநாதர் என்ன கொடுத்துருக்காரு, கரூரார் என்ன கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி சித்தர்களுடைய யோக முறைகளை முழுசாக சொல்லித்தரப்போகிறோம். நம்மளுடைய பாடசாலையே சித்தர்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யோகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், மந்திரயமாக இருக்கட்டும், தந்திர முறைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் சித்தர்களுடைய நூல்களுடைய சாட்சியோடையே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரி பல பேர் தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த யோக முறைகள்னால நிறைய மக்கள் பாதிக்கப்படுறதுனாலையும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறதையும் தடுக்கிற விதமாக இந்த நூல்களுடைய ஆதாரமும் நம்ம சொல்லித்தரக்கூடிய இந்த யோக முறையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் மறைபொருளாக மறைச்சி வச்ச பல குருமார்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச இந்த யோக முறைகளை நம்ம வெளிக்கொணர போகிறோம். அகஸ்தியர் பூசா விதியோ அகஸ்தியர் ஞானக்கோவையோ என்ன கொடுத்துருக்காரோ அந்த விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பதிவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சித்தர்களுடைய யோக முறைகளையும் பூசா விதிகளையும் அவர்கள் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் எல்லாத்தையும் உடைச்சி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்.